நாமக்கல் நதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. இந்த மகாலயபட்ச காலகட்டத்தில் பித்ருக்களுக்கு, அதாவது இறந்து போன முன்னோர்களுக்கு காவிரி ஆற்றங்கரையில், அதாவது பவானி கூடுதுறை சங்கமேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய இந்த மண்டபத்தில் தர்ப்பணம் கொடுத்து அந்த முன்னோர்களினுடைய கோத்திரங்களை எல்லாம் சொல்லி அவர்களுக்கு பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது மிகச்சிறந்த ஒன்றாக கருதப்படுகிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பவானி சங்கமேஸ்வரர் ஆலயத்தின் முன்புறம். வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலர் தலைய கடற்காவிரி என்பார்கள். இந்த வானமே பொய்த்து போய்விட்டாலும் காவிரி ஆற்றில் எப்பொழுதும் தண்ணீர் வற்றாத ஜீவ நதியாக இந்த நதி விளங்கி கொண்டிருக்கிறது. இது மேட்டூரில் உள்ள இந்த நதியானது பயணித்து கடைசியாக பூம்புகார் நகரத்தில் இந்த நதி சங்கமிக்கிற இடமாக, சமுத்திரத்தில் சங்கமிக்கிற இடமாக இந்த நதியானது மேட்டூரிலிருந்து புறப்படுகிறது. இந்த புண்ணிய நதியிலே, இந்தியாவில் உள்ள புண்ணிய நதிகள் அனைத்திலும் நீங்கள் இன்றைய தினம் அமாவாசை தினத்தில் மகாலய அமாவாசை என்று சொல்வார்கள். இந்த அமாவாசை தினத்திலே நீங்கள் புனித பித்ருக்களை நினைத்து, முன்னோர்களை நினைத்து சூரிய வழிபாடு செய்து நீங்கள் புனித நீராடினீர்கள் என்றால் அது மிகப்பெரிய உங்களுக்கு அந்த முன்னோர்களினுடைய அன்பும் அந்த நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி அடையும், சகல செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால்தான் ஜீவநதி, வற்றாத நதி, புண்ணிய நதி என்பார்கள். கங்கை, யமுனை, சரஸ்வதி என்று இந்திய திருநாட்டிலே பல்வேறு ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதிலே இந்த காவிரி ஆறானது ஒகேனக்கல் குடகுமலையிலே, கர்நாடக மாநிலத்தில் குடகுமலையிலே தோன்றி ஒகேனக்கல் வழியாக மேட்டூர் அணையை வந்தடைந்து, மேட்டூரிலே இருந்து பவானி கூடுதுறை, பவானி கூடுதுறையிலே இருந்து கொடுமுடி, கொடுமுடியிலிருந்து குளித்தலை, திருச்சி, திருச்சியிலிருந்து தஞ்சாவூர், மயிலாடுதுறை,